ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் ஆஸ்பா. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஹியூமன் ரிசோர்ஸ், அதனுடைய ப்ராசஸ். இதை தவிர்த்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் லேபர் லாஸ், இது எல்லாமே நம்ம இந்த கோல்டு கஃபே சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். யூ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் தட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த வேர்ட் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். MBA, BCom, BBA பர்சன்ஸ்னா இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் யூ. பிகாஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே செப்பரேட்டாக வந்து இது ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்கும். மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த மிஷினரிஸ் அல்லது அவங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க், அவங்களோட ப்ராஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க பார்ட் ஆஃப் இன்கம்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஹியூமன் அவங்களோட வெல்ஃபேர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட ஒர்க், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப், பேலன்சிங் த ஒர்க் அந்த ஃபேமிலி லைஃப், அவங்களோட சேலரி பர்பஸ், இந்த மாதிரி எல்லா பேசிக் நீட் ஆஃப் அ எம்ப்ளாயி பொதுவாக சாட்டிஸ்ஃபை பண்றது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸோட பேசிக் ஒர்க் எதெல்லாம் கவர் ஆகும்னு ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஃப்ளோக்கான ஷீட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் HR பிளானிங், ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், காம்பன்சேஷன் அண்ட் ரிவார்ட், ஹெல்த் அண்ட் சேஃப்டி, எம்ப்ளாயி அண்ட் லேபர் ரிலேஷன், லீகல் கன்சிடரேஷன். இந்த கண்டென்ட்குள்ள தான் எல்லா HR ஆக்டிவிட்டிஸ்மே கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் கரியர் ரெக்ரூட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தா அது வந்து செகண்ட் பாயிண்ட்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் எண்ட் ஒருத்தர் வந்து மேபி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றாரு, அவர் கம்ப்ளீட்டா வந்து ஒரு லேபர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காருன்னா கம்ப்ளீட்டா அது வந்து லீகல் கன்சிடரேஷன்ஸ் அண்ட் எம்ப்ளாயி அண்ட் லேபர் ரிலேஷன்ஸ்ல கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இண்டஸ்ட்ரி போனாலும், எந்த ஒரு ஹை பீக்கு போனாலும், தீஸ் ஆர் த 7 points would be covered to them. இந்த 7 points குள்ள தான் உங்களோட HR ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த HR ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இனிஷியல் ஸ்டேஜ் HR பிளானிங் ரொம்பவே மஸ்ட். இப்போ ஒரு கன்சர்ன்ல நீங்க போன பிறகு அந்த கன்சர்ன்ல இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு வந்து நீட் இருக்கு அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் பீன் கெட்டிங் இன்டு தி சேல்ஸ் ஷோரூம், சேல்ஸ் கன்சர்ன் போறீங்க, சேல்ஸ் டார்கெட் வந்து ஒரு 20 கார்ஸ்ங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி கேன் செல் 5 cars. ஸோ இப்போ கரண்டா அங்க ஷோரூம்ல ஒரு 2 பர்சன்ஸா இருக்காங்க. அப்ப ஸ்டில் இன்னும் 2 more employees தேவைப்படுது டு அச்சீவ் த டார்கெட், டு அச்சீவ் த 20 cars ஆஃப் த டார்கெட். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் வந்து நம்ம HR பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. செகண்ட் திங் இஸ் ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட் நம்ம நிறையவே படிச்சிருப்போம். ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலக்ஷன்ல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரெக்ரூட்மெண்ட்னா லைக் ஒரு ப்ரீ ப்ராசஸ் சொல்லுவாங்க, செலக்ஷன்னா போஸ்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ப்ரீ ப்ராசஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 5 ஓப்பனிங்ஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஒரு 5 ஓப்பனிங்க்கு வெறும் 5 கேண்டிடேட் மட்டும் வர வச்சு இன்டர்வியூ பண்ண மாட்டோம். ஷூரா நம்ம வந்து ஒரு 10 கேண்டிடேட் அல்லது 15 கேண்டிடேட் பக்கம் வர வச்சு அவங்கள வந்து இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் லெவலுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். லெவல் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து கம்பெனி வைஸ் டிஃபர் ஆகும். பட் திஸ் இஸ் ஹவ் we will do that. ஒரு ஆக்சுவலா வந்து we will go for more options. So அந்த ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டிடேட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவோம். லைக் இங்க ஓப்பனிங் இருக்கு, you can come and take up the interview அப்படிங்கறதுக்கான ஒரு அட்ராக்ஷன்ஸ் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கிட்டத்தட்ட கம்பெனி வைஸ்லயும் பண்ணலாம். within the concern also we can do the recruitment process. அல்லது எக்ஸ்டர்னல் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் தான் கன்சல்டன்சிஸ். நீங்க உங்களுக்கு ஓப்பனிங் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு 5 ஓப்பனிங்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு சில கம்பெனிஸ் what they will do, first எம்ப்ளாயி ரெஃபரலுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எம்ப்ளாயிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எம்ப்ளாயி ரெஃபரல்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த காமன் அந்த ஆட் வந்து கம்பெனி நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு we are having the openings for this other designations தெரிஞ்சவங்க இருந்தா நீங்க ரெஃபர் பண்ணலாம். you will get the referral bonus. அந்த மாதிரி ஒரு ஆட் கொடுக்கும்போது employees also get motivated. as well as reference ஒரு எம்ப்ளாயி வரும்போது surely they will work for more time. ஆக்சுவலா வந்து ஷூரா அவங்களோட டெடிகேஷன் ஆஃப் ஒர்க்கும் நல்லாவே இருக்கும். பிகாஸ் ரெஃபரன்ஸ்ல வரும்போது they will be also more dedicated. so அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம நிறையவே இருக்கு. so இதெல்லாம் வந்து டோட்டல் இதெல்லாம் வந்து within inside the concern நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்றது. எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த கன்சல்டன்சிஸ் அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து பண்றது, நௌக்கரி மான்ஸ்டர்ஸ்லாம் பண்றது. கன்சல்டன்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சல்டன்சி இருக்கு, எனக்கு ஒரு 5 ஓப்பனிங் இருக்கு, நான் கன்சல்டன்சில கொடுத்து இந்த மாதிரி எனக்கு 5 ஓப்பனிங் இருக்கு, எனக்கு இதை க்ளோஸ் பண்ணி கொடுங்க, ஐ வில் பே ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். கன்சல்டன்சிஸ் they will charge 1 month salary or அவங்களோட சார்ஜஸ் எப்படியோ அவங்க பிளான் பண்ணிக்குவாங்க. ஆவரேஜா 1 month salary மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சோ கன்சல்டன்சிஸ் அவங்களோட ஒர்க் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த நௌக்கரி மான்ஸ்டர் இந்த போர்ட்டல்ஸ்ல வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் எனக்கு தேவைப்படுது, ஒரு பேசிக் டிகிரி படிச்சிருந்தா போதும், 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், என்னோட salary criteria ஒரு 8,000 அப்படி கோட் பண்ணனா அவங்க அந்த கிரைட்டீரியால போட்டு நௌக்கரியில ஓடி சர்ச் பண்ணுவாங்க. 0 to 1 year பேச்சுலர் டிகிரி பாஸ்ட் அவுட், தென் below 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணுவாங்க. they will get the resumes. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ரெஸ்யூமேக்கும் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க ஜாப்க்காக, இப்போ எனக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, என்னோட கிளையன்ட் கம்பெனிக்கு ஐ அம் ஹேவிங் ஓப்பனிங், உங்களுக்கு இந்த இன்டர்வியூல டேக் அப் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நல்ல பேக்கேஜ், அது மாதிரி அவங்க வந்து கேண்டிடேட்டை மோட்டிவேட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு டேட் அசைன் பண்ணி இன்டர்வியூக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்மே கம்பெனிக்கு அனுப்புவாங்க. கம்பெனி அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ங்க இப்படி தான் இருக்கும். வித்தின் கன்சர்ன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெஃபரன்ஸ், எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ்ங்கிறது நடக்கலாம். அதான் மேஜரா பெரிய லெவலில் நடக்கும். எக்ஸ்டர்னல்னா பெரிய லெவலில் நடக்கிறது கன்சல்டன்சிஸ். இப்போ வந்து நம்ம கேண்டிடேட்டை அட்ராக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் திங் இஸ் செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள தான் இன்டர்வியூ. ரொம்ப
மாஸ் லெவலில் ஒரு 100 கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ 100 இதுனா கிட்டத்தட்ட ஒரு 300 to 500 பீப்புள்ஸ் வந்திருப்பாங்க இன்டர்வியூக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மாதம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரிட்டன் டெஸ்ட்டுங்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்டியூட் ஆஸ் வெல் டெக்னிக்கல் மாதிரி கோட் பண்ணுவாங்க. கன்சர்ன் அது மாறும். பொதுவாக ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆப்டியூட் இதெல்லாம் வரும். ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா இந்த ஆப்டியூட்லாம் வராது. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆப்டியூட் வச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு டெஸ்ட்ல வந்து ஒரு மினிமம் மார்க் வந்து கிரேட் பண்ணிக்குவாங்க. மேபி ஒரு 40 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் மேலே ஆன்சர் பண்றவங்க எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க அப்படிங்க கோட் பண்ணுவாங்க. ஸோ அல்டிமேட்டா நமக்கு அது வந்து பெஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்துருவாங்க. அது அவங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன், அவங்களுக்கான டெக்னிக்கல் ரவுண்ட், இந்த மாதிரி தான் they will do the selection process. Selection process முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணிடுவாங்க. then they are ready to take up their job. ஜாப் உள்ள வந்த பிறகு அவங்களுக்கு மென்டரிங் செஷன்ஸ் நடக்கும். மென்டரிங் செஷன்ஸ்னா கம்பெனி உலக என்ன ப்ராசஸ் இருக்கு, கம்பெனியோட ப்ரொசீஜர் பாலிசிஸ் அவங்களுக்கான பேசிக் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அகைன் இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலக்ஷன் டிஃபரன்ஸ் பார்த்தோம். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன டிஃபரன்ஸ்னா ட்ரைனிங் ஃப்ரெஷர்ஸ் நடத்துவாங்க. டெவலப்மெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடத்தக்கூடிய ட்ரைனிங் தான் டெவலப்மெண்ட். லைக் ஒரு டீம் லீடர் இருக்கும்போது அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும், அவங்க மெயில்ஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், அண்ட் தென் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி வேலை வாங்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ட்ரைனிங்னா ஹவு யூ ஹேவ் டு டூ யுவர் ஒர்க் இன் ஸ்மார்ட்டஸ்ட் வே அப்படிங்கிறது கொடுக்க தான் ட்ரைனிங். ஸோ இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கு ஒரு செப்பரேட் விங்கே இருக்கும். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு சில கன்சர்ன்ஸ்லாம். ஸோ அது வந்து பெரிய லெவலில் ட்ரைனிங் கேலண்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்தந்த டேஸ் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வித்தின் 2 monthsக்குள்ள எம்ப்ளாயியை கம்ப்ளீட்டாக நம்மளோட ஒர்க் ரிலேட்டடாக வந்து அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒர்க் வந்து ஃபுல் ஃபிளெஜா எம்ப்ளாயி கிட்ட இருந்து எடுக்க முடியும். அண்ட் தென் அவங்களுக்கான சேலரி ப்ராசஸ் எல்லாமே வந்து எவ்ரி மந்த் சேலரி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வரதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல தான் நீங்க இவ்வளவு நாள் எப்படி வேலை செஞ்சிருக்கீங்க, கம்பெனி டெடிகேஷன் எந்த அளவுக்கு உங்களோட ஒர்க் இருந்திருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்குள்ள சப் இதா வரதான் காம்படென்சி மேப்பிங் சொல்லுவாங்க. காம்படென்சி மேப்பிங்னா உங்களோட ஒர்க் ஸ்கில் எந்த அளவுக்கு கம்பெனிக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அனலைஸ் பண்ணிட்டு they will found out whether இந்த ஜாபுக்கு வந்து நீங்க more than enough or else உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் நீட் ஆகுதா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நல்லாவே enough வந்து if you have been perform wellனா உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் salary increment இருக்கும். இல்ல கொஞ்சம் நார்மலா தான் இதா இருக்கீங்கன்னா then உங்களுக்கு once again உங்களுக்கு ட்ரைனிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மேல இருக்கக்கூடிய ட்ரைனிங்கும் நடக்க சான்ஸ் இருக்கு, கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு காம்பன்சேஷன் இன்க்ரீஸ் ஆகும் சான்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நடக்க சான்ஸ் இருக்கு. பிகாஸ் you have been perform well, outstanding-ஆ இருக்கீங்க. ஸோ once again ஒரு சின்ன ப்ரொமோஷன் கொடுத்து கூட I can able to promote you. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்குள்ள நடக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, எம்ப்ளாயிஸ் ஆர் டூயிங் த ஒர்க். இப்போ அவங்களோட ஹெல்த்ல அவங்க கண்டிப்பா காஷியஸ் ஆவாங்க. நான் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் என்னோட சேஃப்டி என்னோட ஹெல்த்துக்கு who is been assuring. ஸோ அகைன் கம்பெனிஸ் பீன் தேர். கம்பெனில வேரியஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் நிறையவே பண்ணிருப்பாங்க. லைக் ஃபேக்டரிஸ் ஆக்ட் இருக்கும், தென் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன், ஸ்டேட் யூனியன், இது எல்லாமே நம்ம செப்பரேட்டா அனதர் வீடியோவா ஹெச்ஆர் லீகலா நான் ஷேர் பண்ணிருக்கேன். யூ கேன் கோ த்ரூ இட். அதுக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். யூ கேன் ஹேவ் a look on that video. These are the human resource activities. ஒரு கன்சர்ன் ரிலேட்டடா எவ்வளவு எம்ப்ளாயிஸ் தேவைப்படுன்னு செக் பண்றோம், and then ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வைக்கிறோம், தென் அவங்கள செலக்ட் பண்றோம், அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம், தென் அவங்களுக்கான சேலரி எல்லாமே பே பண்ணிட்டே இருக்கோம். தென் நெக்ஸ்ட் திங் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ண பிறகு அவங்க ஒன்ஸ் தே ஹேவ் பீன் மேட்ச்ட்னா அவங்களுக்கு நல்ல சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், அல்லது அவங்களுக்கு ப்ரொமோஷன் கூட கொடுக்குறோம். இஃப் சப்போஸ் தே டிடன்ட் மீட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா அவங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ட்ரைனிங் கொடுக்குறோம். தென் அவங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் கம்பெனி வாய்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட எம்ப்ளாய் அண்ட் லேபர் ரிலேஷன்ஸ், அவங்களுக்கான ப்ராப்பர் லீகல் ரிலேஷன்ஸ், லைக் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம அவங்களுக்கான ஃபுட் சேஃப்டி எல்லாமே வந்து ப்ராப்பர் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருச்சு, ஏதோ ஒரு எம்ப்ளாயி சப்போஸ் they have been met with an accident, அல்லது ஏதோ ஒரு லீகல் ஒபினியன்ஸ்ல they have been placed a case. ஸோ அந்த ஒரு லீகல் ஆக்டிவிட்டிஸ் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ஒரு லீகல் கன்சிடரேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணும், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.